சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜை மற்றும் மகர விளக்கு தரிசனத்துக்கான சீசன் தொடங்கியுள்ளது. இதனை முன்னிட்டு கடந்த கார்த்திகை 1ஆம் தேதி முதல் நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு மாலை அணிந்து இருமுடி சுமந்து வந்த வண்ணம் உள்ளனர். கேரள மாநில அரசும் தேவசம் போர்டும் இணைந்து பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளன. இந்நிலையில் கேரள மாநிலத்தின் பல பகுதிகளில் கடந்த 30ஆம் தேதி முதல் கனமழை பெய்து வருகிறது. சபரிமலை ஐயப்பன் கோயில் அமைந்துள்ள பத்தனம்திட்டா மாவட்டத்துக்கு மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. யாத்ரீகர்கள் குறிப்பாக குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் விழிப்புடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் மற்றும் போலீசார் ஆற்றின் இரு கரைகளிலும் குவிக்கப்பட்டுள்ளனர். கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் சென்று வருகின்றனர். இருப்பினும் தமிழ்நாட்டிலிருந்து மிக அதிக அளவிலான பக்தர்கள் படையெடுத்து வருகின்றனர். சபரிமலை செல்லும் பக்தர்களுக்கு தமிழ்நாடு காவல்துறை பல்வேறு அறிவுரைகளை வழங்கியுள்ளது. காவல்துறை தலைமை இயக்குனர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சபரிமலை பக்தர்கள் அதிக கூட்ட நெரிசலை தவிர்க்க தரிசன வரிசைக்கான டிஜிட்டல் முன்பதிவு செய்ய வேண்டும் என்றும், மேலும் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்றும், இதனால் சபரிமலையில் அதிக நெரிசலை தவிர்க்கலாம் என்றும் கேரள காவல்துறை அறிவித்துள்ளது. நாளுக்கு நாள் பக்தர்கள் வருகை அதிகரித்து வருவதால் ஐயப்பனை தரிசனம் செய்ய ஆன்லைன் வரிசையில் முன்பதிவு செய்தவர்கள் தரிசன தினத்தன்று சபரிமலைக்கு வருகை தந்தால் தேவையற்ற நெரிசலை தவிர்க்கவும் சிரமமின்றி சுமூகமாக தரிசனம் செய்யவும் உதவும் என்று கேரள மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது. நிகழ்விடம் முன்பதிவானது 10,000 பக்தர்களாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சபரிமலை தரிசனத்திற்கு முன்கூட்டியே வரிசை பதிவு செய்ய விரும்புபவர்கள் ஆன்லைன் முன்பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. சபரிமலையில் 30/11/2024 அன்று இரவு 10 மணி வரை தரிசனத்திற்காக கோயிலுக்கு சென்றவர்களின் எண்ணிக்கை 66,821 ஆகும். அதில் 13,516 பேர் முன்பதிவு செய்யப்பட்ட நாளில் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்திற்கு முன்னரோ அல்லது பின்னரோ வந்துள்ளனர். நேற்று வரை மொத்தம் 11,12,447 பேர் தரிசனத்திற்கு வந்துள்ளனர். இவ்வாறாக நவம்பர் 15ஆம் தேதி முதல் 1,95,327 பேர் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்திற்கு முன்னரோ அல்லது பின்னரோ வந்துள்ளனர். ஒதுக்கீடு செய்யப்பட்ட நேரத்தை பின்பற்றாமல் நவம்பர் 15ஆம் தேதி முதல் தரிசனத்திற்கு வருபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை இது குறிக்கிறது. எனவே குறிப்பிட்ட நேரத்தில் பக்தர்கள் தரிசனம் செய்ய வந்தால் ஐயப்ப தரிசனம் சிரமம் நெரிசல் இன்றி சுமூகமாக நடைபெறும் என கேரள மாநில காவல்துறை வலியுறுத்தியுள்ளனர். இதனால் கேரளா பிற மாநிலங்களில் உள்ள பக்தர்கள் குறிப்பிட்ட அளவிற்கு முன்பதிவு நேரத்தை பின்பற்ற முடியும் என்று கேரள மாநில காவல்துறை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. சபரிமலை பக்தர்கள் கீழ்கண்ட வழிமுறைகளை பின்பற்ற வேண்டுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். சபரிமலை ஏறும்போது 10 நிமிட நடைக்கு பிறகு 5 நிமிடம் ஓய்வெடுக்கலாம். மரக்கூட்டம் சாரம் குத்தி நடைப்பந்தல் வழியாக சன்னிதானத்தை அடைய வழக்கமான நடைபாதையை பயன்படுத்தவும். 18ஆம் படியை அடைய வரிசை முறையை பின்பற்றவும். தரிசனம் முடித்து திரும்பும் போது நடப்பந்தல் மேம்பாலத்தை பயன்படுத்தவும். சன்னிதானம் செல்லும் வழியில் வனத்துறைக்கு சொந்தமான நிலத்தில் கழிப்பறை வசதி செய்யப்பட்டுள்ளது. பம்பையிலிருந்து சன்னிதானத்திற்கு செல்லும் போது கூட்டத்தின் அளவை கண்டு அதற்கேற்ப செல்லலாம். டோலியை பயன்படுத்துபவர்கள் தேவஸ்தான அலுவலகத்தில் மட்டும் பணம் செலுத்தி ரசீதை வைத்துக் கொள்ளவும். பாதுகாப்பு சோதனை சாவடிகளில் பாதுகாப்பு சோதனைக்கு ஒத்துழைக்க வேண்டும். இலவச உதவியை 1442 பயன்படுத்தி எந்தவித உதவிக்கும் காவல்துறையை அணுகலாம். சந்தேகத்திற்கிடமான நபர்கள் இருந்தால் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கவும். உரிமம் பெற்ற விற்பனை நிலையங்களில் மட்டுமே உணவுப் பொருட்களை வாங்கவும். பம்பை சன்னிதானம் மற்றும் மலையேற்ற பாதைகளை சுத்தமாக வைத்திருக்க உதவுங்கள். ஒதுக்கப்பட்ட வாகன நிறுத்தங்களில் மட்டுமே வாகனங்களை நிறுத்தவும். குப்பை தொட்டிகளில் மட்டுமே குப்பைகளை போடவும். பயண பாதையில் தேவைப்பட்டால் மருத்துவ மையங்கள் மற்றும் ஆக்சிஜன் பார்லர்களின் வசதிகளை பெற்றுக் கொள்ளலாம். குழந்தைகள் மற்றும் வயது முதிர் பெண்கள் ஒவ்வொருவரும் முகவரி ரிஸ்ட் பேண்ட் ஆர்ம் பேண்ட் கொண்ட அடையாள அட்டைகள் அணிந்திருக்க வேண்டும். குழுக்கள் நண்பர்களிடம் இருந்து தனிமைப்படுத்தப்பட்டால் பக்தர்கள் காவல் உதவி மையங்களில் உதவி பெறலாம் என கூறப்பட்டுள்ளது. இதனிடையே சபரிமலை பக்தர்களுக்கான டோலி கேரியர்களுக்கான ப்ரீபெய்ட் சேவை முறையை திருவிதாங்கூர் தேவசம் போர்டு அறிமுகப்படுத்தியுள்ளது. பம்பை நீலிமலை வலிய நடப்பந்தல் ஆகிய இடங்களில் சேவை மையங்களில் ப்ரீபெய்ட் டோலி சேவைக்கான மையங்கள் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சேவையை பெற நேரிலோ அல்லது ஆன்லைனிலோ பணம் செலுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான டாரிஃபையும் தேவசம் போர்டு அறிவித்துள்ளது. அதன்படி 80 கிலோ வரை எடையை சுமக்க 4,000 ரூபாய் வசூல் செய்யப்படுகிறது. 100
கிலோவுக்கு மேல் 6000 ரூபாயும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் தேவசம் போர்டு ஒரு சேவைக்கு 250 ரூபாய் கூடுதலாக வசூலிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.